இது வந்து ஸ்கூல் பசங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்குறதுல சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாம வந்திருக்கு. அதனால பேசாம வந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதுல ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து அருவாளால தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் வந்து கண்டிஷன் நார்மலா இருக்காரு. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்க புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த தாக்கின பையனையும் நாங்க வந்து ஜுவனைலால போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில நாங்க வந்து ஒப்படைப்போம். வேற ஏதாவது டவுட்? ஆசிரியர் யாரும் காயப்பட்டாங்க. அதுல வந்து தடுக்க வந்து ஒரு ஆசிரியர் சோசியல் வெல்ஃபேர் ஒரு சோசியல் சயின்ஸ் எடுக்க டீச்சர் ஒருத்தவங்க வந்து தடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கு கையில சின்னதா ஒரு காயம் ஏற்பட்டு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஒரு பையன் அருவாளை கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு எல்லா ஸ்கூல்லையும் இது தொடர்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த புத்தக பைய தங்களோட ஆய்வு செய்ய சொன்னாங்க. அது மாதிரி இவங்க பண்ணிருக்காங்களா? அதுக்கான எதுவும் சொல்லிருக்காங்களா சார்? அதாவது எல்லா பிரைவேட் பள்ளியிலயும் சரி, கவர்மெண்ட் பள்ளியிலும் சரி, திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளியிலும் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் நாங்க போகும்போது ரேண்டம் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது என்னன்னு சொல்லி விசாரிப்போம். இது 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஸ்கூலோட கரஸ்பாண்ட்